ஓம் சாந்தி. கிரியேட்டிங் மிராக்கிள்ஸ் இன் லைஃப். வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு நேற்றைய தொடர்ச்சியாக இன்று, அதுபோல் வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு ஆல்பபெட்டிக்கல் லெட்டர்ஸ் A to Z 26 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்த லெட்டர் Q. குவிட் a bad habit. ஏதாவது ஒரு தீய செயலை விட வேண்டும். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கோம், சார்ந்து வாழ்கின்றோம். சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு சாக்லேட் பிடிக்கும், சில பேருக்கு டிவி பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு நெட்டு பார்க்க பிடிக்கும். ஒரு முறை ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க மயக்க நிலையில் இருந்தாங்க. அப்போது எப்படி இது நடந்ததுன்னு விசாரித்த போது அவங்க கூட வந்தவங்க இது போல் சொன்னாங்க, பாருங்கள் இவர் ஃபேஸ்புக்கு அடிக்ட்டு, 4 நாள் நெட் இல்லை, ஆஃப் ஆகிருந்தது, உடனே மயக்க நிலையை அடைந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்ஷன் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ அடிக்ஷன் இருந்தாலே நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் ஏதாவது ஒரு தீய பழக்கத்தை நான் விட வேண்டும். எனக்குள்ள சோதனை செய்து பார்க்கணும், எந்த மாதிரி தீய பழக்கம் என்னுடைய ஆற்றலை உரிகின்றது. லேட்டாக எழுந்திருப்பதிலா, லேட்டாக தூங்குவதிலா, அல்லது தேவையில்லாத விஷயத்தில் சமயம் வீணாகுகின்றதா? இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது பயங்கரமாக இருக்கக்கூடிய விஷயம் எது என்றால் ஆன்லைனில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய விஷயம். ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அது முடிவு பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது, வேறு ஒன்றுத்தில் போய் முடியுது. இப்போது உலகளாவிய இருக்கக்கூடிய மக்களை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தேக உணர்வில் தான் இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த சதையில் தான் ஈர்ப்பு ஏற்படுது. ஒரு ஃப்ளஷ் பிஸ்னஸ் போல் ஆகிவிட்டது. குறிப்பாக ஜெயிலில் இருக்கக்கூடியவங்கள சந்திச்சிங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும் போது முக்கால்வாசி அந்த செக்ஷுவல் க்ரைம் எப்படி வந்தது அப்படின்னு விசாரணை செஞ்ச போது எல்லாரும் சொன்ன இந்த ஒரு விஷயம், அந்த 10 நிமிடம் அந்த உணர்ச்சிக்கு வசப்பட்டது தான். அது எப்படி நடந்ததுன்னா வீடியோ பார்த்ததின் மூலமாக. ஸோ அந்த டெம்ப்ரரி குஷி, தவறான விஷயம் செயல்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்காங்க. அதே போல் டெரரிஸ்ட் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு கேட்டபோது அவங்களுடைய குழந்தை பருவத்தில் அந்த ஒரு வீடியோ கேம்ஸ் விளையாடியிருக்காங்க. ஒரு கார் இந்த பக்கம், ஒரு கார் அந்த பக்கம் போகிறது, டேஷ் பண்ணுறது, அடிக்கிறது. ஸோ இதுக்கு அடிக்ட் ஆகி அவங்க பெரியவங்களாக ஆகும்போது ஒரு டெரரிஸ்டாக மாறிடுறாங்க. அதே போல் அடுத்த லெட்டர் R. ராஜ் யோகா மெடிடேஷன். வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்குவதற்கு மனம் சாந்தமாக இருக்க வேண்டும். அதுபோல் மனம் சாந்தமாக இருப்பதற்கு புதுமையான புரிதல் தன்மை இருக்கணும். புதிய வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஹிமலே குரே அப்படின்றவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க. அவங்களுக்கு ஒரு முறை ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணவே முடியல. அப்போது அதை சால்வ் பண்ணாமே தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்து பார்க்குறாங்க, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், யார் இதை சால்வ் பண்ணதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுடைய சொந்த ஹேண்ட் ரைட்டிங். அதை அவங்க நைட்டு செஞ்சுருக்காங்க. அது எப்படின்னா அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் அதுதான் நிறைந்து இருந்திருக்கு. அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் அனைத்து பதில்கள், அனைத்து தீர்வுகள் உள்ளடங்கி இருக்கு. ஸோ அவங்க இரவில் எழுந்து அதை சால்வ் பண்ணி படுத்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையாக பார்க்காம மனம் சாந்தம் அடையும் போது, அந்த காம் மைண்ட் இருக்கும் போது நமக்கு எல்லா தீர்வுகளும் புலன்படும். ஸோ உலகத்திலே
மிக சக்திசாலியான ஆயுதம் எது அப்படின்னா அந்த ஒரு சாந்தமான மனம்தான். அடுத்தது எஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படின்றத சோதனை பண்ணி லிஸ்ட் எடுக்கணும். அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட், டி. ஸோ எந்த மாதிரி விஷயம்லாம் என் டைமை வேஸ்ட் பண்ணுது, அது ஃபோன் காலா அல்லது நான் யாருக்காவது டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கேன்னா, அல்லது தேவையில்லாத பயணத்தில் இருக்கிறேன்னா, சிட் சாட் பண்ணுறேன்னா, தேவையில்லாத உறவுகள் கூட நான் தொடர்ச்சியாக பழகிட்டுருக்கேன்னா. ஒரு முறை ஒரு லேடி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக கிளாஸ் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அவங்க ட்ரெயினில் பயணம் செய்கிறாங்க. திடீர்னு ட்ரெயின் நிற்குது. அவங்க ஏதோ ஒன்று வாங்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் உடனடியாக ட்ரெயின் எடுத்துடுறாங்க. அப்போ அவங்க ட்ரெயினை விட்டுடுறாங்க. பாருங்கள், அவங்க போய் சொற்பொழிவு கொடுக்கக்கூடிய தலைப்பு டைம் மேனேஜ்மெண்ட். ஆனால் அவங்களுக்கே அந்த டைம் மேனேஜ் பண்ண தெரியல. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் படிப்பினையாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சியிலையும் நம்ம படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது யூ, அண்டர்ஸ்டாண்டிங் யோர் ஓன் செல்ஃப். உங்களை நீங்களே புரிந்து கொள்வது. நான் யார், இதனை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது. அவங்கள ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சுயம் என்னை நானே தெரிந்து கொண்டிருக்கின்றேனா, என்னை பற்றிய விஷயங்கள் புரிந்திருக்கின்றேனா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு முறை சர்ச்சில் ஒரு லெக்சர் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது மற்றவர்களுக்கு பொருளால் தானம் பண்ணுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சர்ச்சில் ஒருத்தர் அது போல் ஒரு வெசல் எடுத்துகிட்டு வராங்க. யாரெல்லாம் தானம் பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லெக்சரை கேட்ட ஒரு நபருக்கு இது போன்று தோன்றுகின்றது. கண்டிப்பாக என்னுடைய செல்வங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த வெசல் நகர்ந்து வரும்போது அப்போ நினைக்கிறாரு, நான் எதுக்கு எல்லாமே கொடுக்கணும், ஃபுல்லாக பாதி கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் மனசில் $100 கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்கெல்லாம் கம்மியாக போடுறத பார்க்குறாரு. நான் எதுக்கு $100 கொடுக்கணும், $50 கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரை கிட்ட நெருங்க நெருங்க 50 10 ஆகுகின்றது. அவர் முன்னாடி வெசல் வரும்போது கொஞ்சம் காசு போட்டுட்டு மீதி காசை பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது போல் நினச்சி பார்க்குறாங்க, அடடா நான் யார், எனக்குள்ளே என்ன இருக்குது, நான் முதல்ல எப்படி நினச்சேன், எல்லாமே தானம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது நான் எதை பண்ணியிருக்கேன், நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன், நான் யார், என்னுடைய மனம் ஏன் இது போல் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதே போல் நாம் நம்மை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் யார், நான் எதனால் ஆனவன். அடுத்தது விஷுவலைஸ், பார்க்கக்கூடிய தன்மை. நம்மளுடைய மனக்கண்ணின் மூலமாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஸோ மனக்கண்ணின் மூலமாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்தூலமான கண்களின் பார்க்கக்கூடிய அனுபவத்திற்கு சமமாக ஆகிவிடும். அடுத்தது W, வேக்ஃபுல்னஸ், விழிப்புணர்வுடன் இருப்பது. காலையில் யாரெல்லாம் நேரமாக எழுந்திருப்பீங்க அப்படின்னு பிரதர் கேட்குறாங்க. ஆடியன்ஸை பார்த்து 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க இருக்கிறீங்களா, 7 மணிக்கு, 4 மணிக்கு அல்லது 5 மணிக்குன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பேர் கை தூக்குறாங்க. அப்போது இது போல் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்போ சமயம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா காலையில் நேரமாக எழுந்திருக்கும் போது. ஸோ உங்கள் தேகத்திலிருந்து விடுபட்டு இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு கடந்து அந்த ஒளி உலகத்திற்கு செல்லுங்கள். அதுபோல் காலையில் எழுந்து தியானம் பண்ணுங்க. 21 நாளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுடைய பழக்கமாக மாறிடும்.
ஸோ காலையில் நமக்காக வாழும்போது அந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயங்கள் ஏற்படும். அடுத்தது எக்ஸ்ரே, எக்ஸுக்கு செல்ஃப் செக்கிங். ஸோ நமக்குள்ள அந்த சுய பரிசோதனைகள் இருக்கணும். காலையில் மாலையில் இந்த மாதிரி சோதனை நமக்கு நாமே செய்ய வேண்டும். நான் எது போல இருந்தேன்? என்னுடைய பேச்சு ஓகேவாக இருந்ததா? நான் எதனை செய்ய வேண்டுமோ அதனை செய்து முடித்தேன்னா? நான் ரொம்ப பங்க்சுவலாக இருந்தேன்னா அல்லது இரக்கமாக இருந்தேன்னா? மற்றவர்கள் சொல்வதை கேட்டேன்னா? இது போல சுய சோதனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்தது வை, யோக நித்ரா, யோகிக் ஸ்லீப், அதாவது உறங்கும் போதே அந்த யோக நிலையில் உறங்குவது. இப்போல்லாம் இன்சோமியா பேஷண்ட்ஸ்க்கு இதுதான் சொல்லித்தராங்க. ஏதாவது ஒரு சக்திசாலியான எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனை சிந்தனை செய்யுங்கள், அதனை சிந்தனை செய்து கொண்டே தூங்கிவிடுங்கள். ஸோ தூங்குவதற்கும் ஒரு முறை இருக்குது, ஒரு யுக்தி இருக்குது. ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ தூங்குவதற்கு முன்பாக அதுபோல் ஒரு உயர்ந்த எண்ணங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ காந்திஜி கூட ஒரு இடத்துல இது போல் சொல்லியிருந்தாங்க, நான் நைட் தூங்கும் போதே இறந்து விடுவேன், காலையில் விழிக்கும் போது உயிருடன் வந்து விடுவேன். அப்படின்னா எதெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் நடக்க இருக்கின்றதோ புதுமையாக வாழ ஆரம்பிக்கணும். லாஸ்ட் லெட்டர் ஜி, ஜீல் அண்ட் எந்தூசியாசம், ஊக்கம் மற்றும் உற்சாகம். ஸோ நமக்குள்ள அந்த ஒரு ஊக்கம் உற்சாகம் உள்ளுக்குள்ளே கொந்தளிக்கணும். எது செய்தாலும் அன்புடன் குஷியுடன் சந்தோஷமாக செய்யணும். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம அந்த ஒரு உற்சாகத்தில் வாழ ஆரம்பிக்கணும். ஸோ வாழ்க்கையில் அந்த ஒரு உற்சாகம் என்பது ரொம்ப முக்கியம். அதுபோல் உற்சாகத்துடன் வாழும்போது நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் உருவாகும். ஸோ ஒரு ஏஞ்சல் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு காத்துட்ருக்க வேண்டாம். சுயம் உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ புதிய நாளில் புதிய விஷயத்தில் வாழ்க்கையில் புதிய அற்புதமான அதிசயமான விஷயங்களை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அப்படின்ட்டு இந்த ஸ்பீச்சை முடிக்கிறாங்க. பிறகு பிரதர் ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாருடைய மனம் சாந்தமாக இருக்கட்டும், புத்தி எங்கும் அலைப்பாயாமல் ஒரு நிலையில் இருக்கட்டும், தேகம் முழுமையாக ஒரு நிலையில் இருக்கட்டும். ஸோ அதுபோல் சலனமற்று இருங்கள். நான் அமைதியான ஆத்மா. மெல்லமாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் ஒரு தெய்வீகமான ஆற்றலை பரவ சேவிக்கின்றேன். முழு தேகமும் அது போன்ற தெய்வீகமான ஆற்றலால் குணமாகிக் கொண்டிருக்கின்றது. நான் ஆனந்தம் நிறைந்த ஆத்மா. அந்த ஒரு சாந்தம், அமைதி, தெய்வீகம் நிறைந்திருக்கின்றது. தெய்வீகமான அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. புதிய நம்பிக்கையின் கதிர்கள், புதிய புரிதல் தன்மை, ஒளியின் ஜொலி ஜொலிப்பு, தெய்வீகமான பிரகாச கதிர்களின் ஒளி என்னை அறிவுபூர்வமாக ஆக்குகின்றது. சுயம் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியால் நிறைந்திருக்கின்றேன்.
சக்திசாலியாக இருக்கின்றேன். என்னை சுற்றிலும் புதிய வாயு மண்டலம் குஷியால் நிறைந்திருக்கின்றது. அதீந்திரிய சுகத்தினால் நிறைந்திருக்கின்றது. பேரானந்தத்தின் தெய்வீகமான நிலையால் சூழ்ந்திருக்கின்றேன். மெல்லமாக அவரவர் இருப்பிலிருந்து எழுந்து நில்லுங்கள். கண்களை திறங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களின் கைகளை கோர்த்து கொள்ளுங்கள். மெல்லமாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரின் கைகளை பிடித்து கொள்ளுங்கள். இதுபோல் உணருங்கள், என்னுடைய இரு கைகளின் மூலமாக தெய்வீகமான ஆற்றல் எங்களுக்குள் பரவுகின்றது. அது மற்ற நபருக்கும் செல்கின்றது. தெய்வீக ஆற்றலினால் சூழப்பட்டிருக்கின்றோம். மற்றவரிடமிருந்தும் எனக்கு அந்த ஒரு தெய்வீக ஆற்றல் கிடைத்து கொண்டிருக்கின்றது. மிக உயர்ந்த சக்தி லேசர் கதிர்கள் போல் எனக்குள் பாய்கின்றது. என் முழு தேகம் அந்த தெய்வீக ஆற்றலை அடைகின்றது, குணமாகுகின்றது, மனம் சக்திசாலியாக ஆக்குகின்றது. ஆன்மீக ஆற்றலினால் சூழப்பட்டது போல் இருக்கின்றது. தெய்வீக ஆற்றலினால் நிறைந்ததின் மூலம் எனது அநாதி ஸ்வரூபத்திற்கு வந்தது போல் இருக்கின்றது. அது போன்ற தூய்மை, அது போன்ற சக்தி நிறைந்த நிலை, ஆழ்ந்த மௌனம், முழு பிரபஞ்சத்தின் ஆற்றலில் நடுவில் நானே உலக கல்யாணக்காரி, நானே மாஸ்டர் இரக்கத்தின் கடல். எனது வாழ்க்கையே மனிதாபிமானத்திற்கு உதவி செய்வதே ஆகும். நாங்கள் அனைவரும் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள். எனக்குள் அந்த ஒரு சகோதர தத்துவம் நிரம்பியிருக்கின்றது. மெல்லமாக அமருங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.